ஃபாதரா, அதான் நான் ஃபாதர்னு கூப்பிடுறேன். ஓகே, நீங்க யாருக்கா ஃபாதரா எடுத்துட்டு போங்க. எனக்கு ஆட்டு ரத்தம் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஆட்டு ரத்தமா? அது எதுக்கு தம்பி உங்களுக்கு? என்னோட இதயம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்கு ரத்தம் வேணும் எங்க அம்மா சொன்னாங்க. அதான். அச்சச்சோ தம்பி, ஆட்டு ரத்தத்தாலலாம் நம்மளோட இருதயம் சுத்தமே ஆகாது. அப்புறம் இன்னைக்கு யாரோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கு 5 அறிவு, உனக்கு 6 அறிவு. அப்ப எப்படி ஒரு ஆட்டோட ரத்தம் சுத்தமாக்கும்? 6 அறிவுல மனுஷ ரத்தம் தான் சுத்தமாக்கும். 6 அறிவுள்ள மனுஷன் இருக்குமா? உங்களுக்கு அறிவு இருக்கா? தம்பி, இல்ல இல்ல, உங்களுக்கு 6 அறிவு தானே. எனக்கு 6 அறிவு தான். அப்பதான் நீங்க உங்களோட ரத்தத்தை கொடுக்கலாமே. தம்பி, கடைசியில என்கிட்டயே வந்து பாத்தியா? என் இதயம் சுத்தமாகணும் ஃபாதர். எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது தம்பி. ஆனா நானும் பாவம் செஞ்சுட்டேன்னா அதனால என்ன ரத்தமும் அனுபவிச்சு. நான் ஒருத்தரை சொல்றேன், அவர் ரத்தம் தான் ரொம்ப சுத்தமானது. அப்படியே ஃபாதர், அப்பனா அவர் ரத்தத்தை கண்டிப்பா வேணுமே. இல்ல தம்பி, அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அவரோட ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அச்சோ, அப்ப எனக்கு இல்லையா? அப்படின்னா இல்ல தம்பி, உனக்கும் இருக்கு. எனக்காகவும் அவர் ரத்தத்தை செஞ்சிருக்காரு. நீயும் பாவத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவரோட ரத்தத்தை அலுவலக கழுவிடுவாரு. அப்புறம் நீயும் சுத்தமாயிடலாம், இருதயமும் ஃபுல்லா சுத்தமாயிடும். நீயும் ஹெவனுக்கு போயிடலாம். ஜாலி. சூப்பரே. ஃபாதர், அப்பனா அவர் பேர் என்னது? அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஓ, இந்த கிறிஸ்மஸ் லீவ் வருவாங்க அவர்தானே? அதேதான். அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா இந்த உலகத்துல பிறந்து அவங்க எல்லாருடைய பாவத்துக்காக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி மறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்னும் உயிரோடவே இருக்காரு. எப்பயும் நீ அவங்க கிட்ட இசப்பாடி பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டு பாரு, அவருடைய ரத்தத்தாலும் பாவத்தை மன்னிச்சு உங்க பிள்ளையா ஏற்றுப்பாரு. ஓ, அவ்வளவுதானா? இது போய் முதல்ல இந்த கொட்டையை சாப்பிட்டா இதே அழுக்கான்னு சொன்னாங்க. அந்த மரமலைக்கு சொல்லணும், ஆர்டிக் டப்பா காலியா இன்னும் வாங்காம இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு சொல்லணும், சீனு சிக்கன் சென்டருக்கு சொல்லணும், காதல் பாயத்துக்கு சொல்லணும். ஃபாதர், இதெல்லாம் சொல்லலாமா? ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் தாண்டி எல்லா மனுஷனோட பாவத்தை மன்னிக்க அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை இலவசமா செஞ்சிருக்காரு. யாரும் இதை நம்பி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்கும். ஐய், சூப்பரே. இப்படியே நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். God bless you. ஆமென். ஆமென்.